ஓகே, வாக்கிங் தானே, நடப்போம். ஆமா இரு, அது இருக்கட்டும். எதுக்கு நீ திடீர்னு வீட்டை விட்டு கிளம்பி போன? ஏன் அப்படி பாக்குற? இல்ல ஏன் வீட்டை விட்டு போனேன்னு கேட்டேன். ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும் நந்தினி? How do I know? நீ பாட்டுக்கு ஜாலியா தானே இருந்த, அப்புறம் எதுக்கு போகணும்? ஜாலியாவா? ஏன் சார், பேசாம வாங்க. ஏய் நந்தினி நந்தினி நந்தினி, ஒரு நிமிஷம். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம்ல, ஓப்பனா பேசு. கம் ஆன், டெல் மீ நந்தினி. சார், இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. என்ன கடத்தி கொண்டு போய் வச்சு கார் டிக்கில அடைச்சு வச்சிருந்தாங்களே, கொஞ்சம் விட்டுருந்தா நான் செத்தே போயிருப்பேன். ஆனா நீங்க என்னவோ ஜாலியா பீச்சுக்கு வந்திருக்க மாதிரி பேசுங்கிறீங்க. ஐயோ அப்படிலாம் இல்ல, நீதான் அதை பத்தி கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. என்ன பண்றது, நீ எதுக்காக வீட்டு விட்டு போனேன்னு தெரிஞ்சாதானே இது எல்லாத்தையும் நான் அன்லாக் பண்ண முடியும். உங்களால தான் சார் நான் வீட்டை விட்டு போனேன். என்னாலயா? என்ன பேசுற நீ? என்னாலதான் போனியா? வீட்டை விட்டு போனது மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்குள்ள வந்ததே உங்களாலதான். இரு நந்தினி கொஞ்சம் இரு. நீ எதுக்கு என்ன கன்ஃபியூஸ் பண்ற? நீ வீட்டை விட்டு போற அளவுக்கு நான் என்ன பண்ண சொல்லு. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையே உங்களாலதான் சார். அது உங்களுக்கு எந்த காலத்திலயும் புரியாது. புரியாதா? யாருக்கு? எனக்கா? நான் ஸ்கூல்ல சூப்பரா மேக்ஸ் போடுவேன் தெரியுமா? அந்த ஃபார்முலாவே எனக்கு புரியும் போது இது புரியாதா? நீ சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீல் சேர்ல போன ஒரு புருஷன் பொண்டாட்டிய காட்டி உங்க அப்பா நிறைய பேசினாரு. அதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறது? அவர்தான் நிறைய பேசினாரு, நிறைய பிலாசபிலாம் சொன்னாரு. நீ எதை கேக்குற? அடுத்தவங்களோட உணர்வுகளை மதிக்கணும்னு சொன்னாரு. யா that is good point. No, நல்ல பாயிண்ட் தானே. Actually we should value others emotions also. ஆமா, அதுக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்? அந்த விஷயம் உங்ககிட்ட கொஞ்சமாச்சும் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அந்த விஷயம் என்கிட்ட? ஏய், எதுக்கு திரும்ப என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? அதைத்தான் நான் ஆரம்பத்திலே உன்கிட்ட கேட்டேன்ல. எனக்கே மறந்து போச்சுமா. ஆமா, என்ன கேட்ட நீ? என்ன கேட்ட? ஏய் நந்தினி, ஐயோ என்ன கேட்டா? சுத்தமா மறந்து போச்சு. ஏய் நந்தினி, சகனதா. ஏய் அருணாச்சலம், எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? சாரிப்பா, உன் பையன் கல்யாணத்துக்கு வர முடியல. டெல்லியில ஒரு முக்கியமான கேஸ். அப்படி இப்படின்னு உன் பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டியாப்பா? அட, நான் எங்கப்பா பண்ணி வச்சேன்? அதான் சொன்னனே, அவனா திடீர்னு புடிச்சு தாலியை கட்டிட்டான். ஆமா, உன் பிள்ளைங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணிட்டியா? ஒரே ஒரு பொண்ணு தானே எனக்கு. யூகேல லா படிச்சிட்டு இருக்கா. வரும்போது தான் தெரியும் தனியா வராளா இல்ல எவனாவது வெள்ளைக்காரனை கூட்டிட்டு வராளான்னு. இப்ப கான் அப்படி இருக்குப்பா. எதுவா இருந்தாலும் நாம தான் அனுசரிச்சு போயாகணும். இல்லன்னு வையன், ஓனரா இருந்தா ஓரமா போன்ற வடிவேல் ஜோக் மாதிரி, பேரண்ட்ஸா இருந்தா பின்னடிப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ சொல்றது என்னமோ உண்மைதான்ப்பா. காலம் அப்படிதான் இருக்கு. சரி, என் பிரச்சனைக்கு வா. ஒரு பக்கம் என் பொண்டாட்டி இவளை கண்ணுல காண விட மாட்டேங்கிறா. வீட்டை விட்டு விரட்டியே தீரணும்னு ஒத்த காலில் நிக்கிறா. அந்த பொண்ணு நந்தினி என்னன்னா 6 மாசத்துல நான் கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடியே திடீர்னு கிளம்பி போய் தான் இப்போ கடத்துற அளவுக்கு கொண்டு போய் விட்டுச்சு. சரி, சூர்யா வச்சும் சரியா இருப்பான்னு பார்த்தா அவனுக்கு 8 விழுந்தாலும் ஒண்ணுதான், 10 விழுந்தாலும் ஒண்ணுதான். அவன் அம்மாவை வெறுப்பேற்ற தாலி கட்டினவன் நந்தினிய தன்னோட பொண்டாட்டிய உரிமையா மனசார நினைச்சு பழகவே மாட்டேங்கிறான். எனக்கு என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. அருணாச்சலம், ஒரு வக்கீலா எனக்கு ஒரு யோசனை தோணுது. இது கொஞ்சம் அதிரடியா தான் இருக்கும். ஆனா உன் பிரச்சனைக்கு அதான் சரியா வரும்னு எனக்கு தோணுது. சொல்லுப்பா, எதுவா இருந்தாலும் சொல்லு. ஒரு பக்கம் வைஃப் மருமகளை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்ன்றாங்க. உனக்கு உன் மருமக வீட்டை விட்டு போயிடக்கூடாது. முதல்ல இதுக்கு ஒரு லாக் வைக்கணும். கரெக்டா? ஆமா, அந்த பொண்ணு இங்கே இருந்துட்டானா காலப்போக்கில் புருஷன் முன்னாடி இடையில ஏதோ ஒரு இணக்கம் வந்துடும்ல. ரைட், நான் சொல்றத கேளு. ஆக உன் மருமக இங்கே இருந்தாகணும். அதுக்கு ஒரே வழி, நீ முதல்ல இந்த கல்யாணத்தை சட்டப்படி பதிவு பண்ணி ஆகணும். அதுவும் கரெக்ட் தான். நீ பதிவு பண்ணலன்னு வையேன், திடீர்னு ஒரு நாள் உன் வைஃப் உனக்கே தெரியாம உன் மருமகளை விரட்டி விட்டுறலாம். அந்த பொண்ணும் போயிடலாம். ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா
சட்டப்படி எல்லாம் வந்துரும்ல. யாரும் லீகலா எதுவும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் தாண்டி சூர்யாவுக்கு லீகலா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. சமிநாதா, சூப்பர் ஐடியா கொடுத்துருக்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வேலையை ஆமா, பண்ணி விட்டுருப்பா. மத்தபடி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காத. எல்லாம் காலப்போக்குல சரியாயிடும். சரி. உன்னை பார்த்து பேசுனது ரொம்ப தெம்பா இருக்கு. ஆமா, நீ அதே நம்பர் தானே ஆமாப்பா, வச்சிருக்க? அதே நம்பர். சரி, நான் உனக்கு கால் பண்றேன். சரிப்பா. அப்புறம் இப்ப எங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க? ஹை கோர்ட்டா இல்ல சைதாப்பேட்டை கோர்ட்டா? ஃபேமிலி கோர்ட்டுப்பா. ஓ, டைவர்ஸ் கேஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கியா நீ? அதுக்கு தான்ப்பா இன்னைக்கு மவுஸ் வந்து பாரு. கோயில் கொடை மாதிரி கூட்டம் அப்படி அள்ளும். ஓ, சரி. சரிப்பா, நான் கிளம்புறேன். சரி சாமிநாதா, பாப்போம். பார்க்கலாம். கொஞ்சம் இரு. சரி, நீ தம்பி. என்ன கேட்ட? ஒரு நிமிஷம், எங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா? ஓ யா, வை நாட். இந்தாங்க. ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க அப்படியே இருங்க. அவங்க மேல கை போடுங்க. க்ளோஸா நில்லுங்க. கம் ஆன், அவ்வளவுதான். நல்லா சிரிங்க. வெரி குட், ஸ்மைல். கொஞ்சம் தோள்ல கை போட்டு போஸ் கொடுங்க. ஐயோ, கம் ஆன் தாத்தா, நல்லா தோள்ல கை போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். சிரிங்க. ஓகே, சூப்பர். ஒன் மோர். ஸ்மைல். பாருங்க, தேங்க்ஸ் பா. நல்லா இருக்குல்ல? சி, எப்படி இருக்கு போட்டோ? ரொம்ப அழகா இருக்குப்பா. நீங்களும் அழகா இருக்கீங்க. ஓகே தாத்தா, என்னங்க, என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். இப்படித்தான் தம்பி, இப்படி வெக்கப்பட்டே என்ன கவுத்துருவான். 43 வருஷமா இந்த வெக்கத்தை விடவே இல்லை. ஏங்க சும்மா இருங்களேன். ஏப்பா, இது யாருப்பா? உன் சம்சாரமா? சம்சாரமா? ஓ யா யா யா, தட்ஸ் மை வைஃப். ஏப்பா, பொண்டாட்டின்னு வாய் நிறைய சொல்லப்பா, அதுல என்ன வெக்கம்? யா யா, சொல்லலாமே. இவன் என் வைஃப், என் பொண்டாட்டி, என் தங்க குட்டி. அப்படி சொல்லுப்பா. யா. கொஞ்சம் இப்படி வாமா. அடடடடா, அம்மாடி, லட்சணமான முகமா உனக்கு. 2 பேரோட ஜோடி பொருத்தமும் பிரமாதமா இருக்கு. இன்னைக்கு போல நீங்க 2 பேரும் என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்ப்பா. ஐயோ ஐயோ, என்னது இது? இன்னைக்கு மாதிரியா? இன்னைக்கு வேணாம் பாட்டி, வேற மாதிரின்னு சொல்லுங்க. ஏன்பா, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா?